மேட்ச் பேச்சு ஆன் கைலாஷ் டாக்ஸ். மெல்பர்ன் பாக்ஸிங் டே டெஸ்ட்ல இந்தியா தோத்ததுக்கு அப்புறமா கோச் கௌதம் கம்பீர் இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாம் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல விட்டு ஏறு நேரிட்டாரு. செம்மையான ரிவீட் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை நம்ம சோசியல் மீடியால பாக்குறோம். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. இர்ஃபான் பதானும் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல நடக்கிற விஷயங்கள்லாம் எதுக்கு வெளியே வருது, அது அங்கேயே இருக்கணும் அப்படின்னு தன்னோட கண்டனத்தை இந்த விஷயத்துக்கு பதிவு பண்ணிருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி ஏதோ ஒரு பிளேயர் உள்ள நடந்த விஷயத்த யாரோ ஒரு ஜெர்னலிஸ்ட் கிட்ட ஃப்ரெண்ட்லியா ஷேர் பண்ணிருந்திருக்கலாம், இல்ல பர்பஸாவே ஷேர் பண்ணிருந்திருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு சினாரியோ நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இல்ல உள்ள நடந்தது அவ்வளோ டீப்பாலாம் போல, ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷன் தான். ஆனா இந்த சிச்சுவேஷன்ல இப்படியெல்லாம் திட்டிருப்பாங்க அப்படின்னு யூகத்தின் அடிப்படையில ஒரு குக்ட் அப் ஸ்டோரியா கூட இது இருக்கலாம் அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. எனிவே சரி, அந்த நியூஸ்ல என்னதான் சொல்லிருக்காங்க அப்படின்னா, கம்பீர் பகுத் ஹோகயா அப்படின்னு ரொம்ப கோபமா சொன்னதா சொல்லியிருக்காங்க. இதோட நிறுத்திக்கலாம், இதுக்கு மேல தாங்க முடியாது அப்படிங்கறத அந்த வார்த்தையுடைய அர்த்தம். எதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னோட நேச்சுரல் கேம் இதுதான், நான் இப்படிதான் ஆடுவேன் அப்படின்னு பிளேயர் சொல்றதெல்லாம் போதும், இதோட நிப்பாட்டிக்கலாம். டீமுக்கு என்ன தேவையோ, சிச்சுவேஷன் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதை புரிஞ்சுக்கிட்டு விளையாடுறதான் பிளேயர்ஸோட வேலை அப்படின்னு கம்பீர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னதா அதுல குறிப்பிட்டிருக்கு. இதை கேள்விப்படும் பொழுது நமக்கு உடனே ரிஷப் பந்த் ஞாபகத்துக்கு வருவாரு. ஏன்னா அவரோட நேச்சுரல் கேம் சம்பந்தப்பட்டு தான் நிறைய டிஸ்கஷன் போச்சு. கவாஸ்கரோட டென்ஷன் ஆனாரு. ரோஹித் சர்மாவும் இதுக்கு முந்தின பிரஸ் மீட்ல அதை பற்றி குறிப்பிட்டிருந்தாரு. சோ இது டைரக்டா ரிஷப் பந்த் தான் குறிப்பிடுதா அப்படிங்கிறது தெரியல. ஓவராலா இது எல்லா பிளேயர்ஸ்க்கும் பொருந்தும் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இன்னொன்னு, ஒரு சீனியர் பிளேயர் இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை என்னால சரி செய்ய முடியும், எனக்கு கேப்டன் பதவி கொடுத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரீம் கேப்டனா, தற்காலிக கேப்டனா இங்க இருக்கிற இஷ்யூ எல்லாம் நான் சார்ட் அவுட் பண்ணுவேன் அப்படின்னு தன்னோட விருப்பத்தை சொன்னதாக அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. சீனியர் பிளேயர் அப்படின்னு பொதுவா சொன்னா யாரெல்லாம் இருக்க முடியும்? மெயினா ஒன்னு விராட் கோலி, இன்னொன்னு ஜஸ்பிரித் பும்ரா, KL ராகுல், ரிஷப் பந்த், ஜடேஜா, இவங்கெல்லாம் தான் கம்பேரிட்டிவ்லி சீனியர் அமாங்ஸ் த பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ இதுல யார் இதை வெளிப்படுத்திருப்பாங்க? KL ராகுல் கண்டிப்பா இதை சொல்லி இருக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். ரிஷப் பந்தும் அப்படி சொல்றதுக்கான வாய்ப்பு இல்ல. ரெண்டு பேர் இருக்கு, ஒன்னு பும்ரா, இன்னொன்னு விராட் கோலி. பும்ரா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஒரு கேப்டனா தான் நல்லா பண்ணாரு. அவர்கிட்டயே கேப்டன்சியை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆதரவு கூட அவருக்கு இருக்கு. மேபி அவர் இதை வெளிப்படுத்தி இருந்திருக்கலாம். பட் இந்த தற்காலிக கேப்டன் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த வார்த்தையை அவர் சொல்லி இருந்திருக்கலாமா அப்படின்னு கேட்டா அதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஏன்னா நெக்ஸ்ட் அவர்கிட்ட தான் கேப்டன்சியை கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும் பொழுது அவர் இந்த தற்காலிக கேப்டன்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாராங்கிறது தெரியல. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, விராட் கோலி 2027 வரைக்கும் விளையாடுறதுக்கு, டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு தன்னோட விருப்பத்தை வெளிப்படுத்திருக்காரு. மேபி அவர் இந்த வார்த்தையை சொல்லியிருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு யூகம் சொல்லப்படுது. அப்ப விராட் கோலி தற்காலிக கேப்டனா இருக்கிறதுக்கு கரெக்டா அப்படின்னு கேட்டா, டெஸ்ட் கேப்டன்சியே விராட் கோலி கிட்ட இருந்து தான் ரோஹித் சர்மாட்ட கொடுக்கப்பட்டது. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு கேப்டனா தான் இருந்திருக்காரு. இன்னொன்னு, இப்ப இருக்கிற டெஸ்ட் டீம் இருக்கு இல்லையா, அந்த டீமை ஓரளவு உருவேத்தி கொண்டு வரது அப்படிங்கிறது இருக்குல்ல, ரவி சாஸ்திரி அண்ட் கோலி அந்த காம்பினேஷன்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸை ரொம்ப ஃப்ரண்ட் லைனர்ஸா கொண்டு வந்து ஓவர்சீஸ்ல டெஸ்ட் எல்லாம் கண்டினியூஸா வின் பண்ணது அப்படின்னு பார்த்தா அதுல விராட் கோலியோட பங்கு கண்டிப்பா இருக்கு. பேட்டிங்ல அவரோட ஃபார்ம் அப்படின்றது இன்னுமே விவாதத்துக்கு உட்பட்டு தான் இருக்கு. ஆல்ரெடி இந்த சீரீஸ்ல ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தாலுமே அதுக்கப்புறம் டீமுக்கு தேவைப்படும் பொழுது ரைசிங் டு த அகேஷன் மாதிரி பழைய மாதிரி கோலியால பண்ண முடியறது இல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது உண்மைதான். ஆனா கேப்டன்சி அந்த கிரவுண்ட்ல ஒரு வைபை கிரியேட் பண்றது, எல்லாருமே பம்ப்டப்பா இருக்கிறது, இந்த மாதிரியான சில குவாலிட்டிஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட், ஃபீல் செட் முதற்கொண்டு எல்லாருமே ஒரு மாதிரி இன்டென்ட்டோட, ஒரு கில்லர் இன்ஸ்டிங்டோட விளையாடுறது அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை விராட் கோலி டெஸ்ட்ல கடந்த காலத்துல என்ஷூர் பண்ணிருக்காரு அஸ் அ கேப்டனா. மேபி அதை மைண்ட்ல வச்சு அவர் தன்னோட விருப்பத்தை கூட வெளிப்படுத்தி இருந்திருக்கலாம். இதுவுமே ஓபனா உள்ள என்ன நடந்தது அப்படிங்கறது வெளியே சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு கூட கம்பீர் தன்னோட பிரஸ் மீட்ல இதை பத்தி கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, உள்ளுக்குள்ள நாங்க பேசினது முழுக்க முழுக்க ஹானஸ்டி பத்தி தான். அதாவது நம்மளோட இயல்பு இப்படி இருக்கலாம், நம்மளோட நேச்சர் ஆஃப் கேம் இப்படி இருக்கலாம், ஆனா டீம் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதுக்கு ஏத்த மாதிரி ஹானஸ்டா நம்மளோட ஃபுல் கமிட்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட்ல தான் எல்லா டிஸ்கஷனுமே நடந்தது. ரைட், அப்போ இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னு வெளியே செய்தி இருக்கே அப்படின்னு கேட்கும்போது அதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்ல முடியும், உள்ள பேசுனது முழுக்க முழுக்க ஹானஸ்டி பத்தி தான் அப்படின்னு அவர் சொன்னாரு. சோ கமிட்மெண்ட், இந்த நேச்சுரல் கேம் பத்தி கூட கேட்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, ரைட், டீம் என்ன கேக்குதோ அதை டிமாண்ட் பண்றதுதான் பிளேயரோட வேலை. எல்லாத்த விட முக்கியம் இது டீம் கேம். அதனால இண்டிவிஜுவல் அப்படிங்கும்போது கான்ட்ரிபியூட் தான் பண்ண முடியும். மெயினான ஐடியாலஜி அப்படின்னு பார்க்கும்போது டீமோட நீடு தான் அது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் குறிப்பிட்டு சொன்னாரு. சோ மீடியால குறிப்பிட்ட அளவுக்கு ரொம்ப காரசாரமா நடக்கலனாலும் இத பத்தி தான் உள்ள பேசியிருக்காங்க அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ரோஹித் சர்மா நாளைக்கு சிட்னில பிளேயிங் 11ல இருப்பாராங்கிற கேள்விக்கும் அது கிரவுண்ட பார்த்ததுக்கு அப்புறம் தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேபி ரோஹித் சர்மாவை டிராப் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. மேபி லாஸ்ட் டெஸ்ட்டுக்கு பும்ரா கேப்டனா இருக்கிறதுக்கான சான்சஸும் இன்னைக்கு கம்பீரோட பிரஸ் மீட்டை பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. லாஸ்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா சிட்னில டிராப் பண்ணப்படலாம், இல்ல அவரே நான் விளையாடல அப்படின்னு கூட சொல்லி இருந்திருக்கலாம். பும்ரா கேப்டனா இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு லாஸ்ட் டெஸ்ட்டுக்கு.
இந்தியாவுடைய WTC குவாலிஃபைங் சினாரியோவை பார்த்த வரைக்கும் அது ஆல்மோஸ்ட் ஓவர் அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கிற நிலவரம். ஆனா இந்த சிட்னி டெஸ்ட்டை நம்ம ஜெயிச்சோம் அப்படின்னா இந்த சீரீஸ் வந்து டிராவ் ஆகும். வாட்டர் கவாஸ்கர் டிராஃபி டிராவ் ஆகும். நம்ம டிராஃபியை வந்து ரீடைன் பண்ணுவோம். இது ஒரு பக்கம். அடுத்து ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா போய் விளையாடும் பொழுது அதுல ஆஸ்திரேலியா ஒரு மேட்சும் ஜெயிக்கவே இல்லை. அதாவது 2 மேட்சும் தோத்துறாங்க ஆஸ்திரேலியா, இல்ல 2 மேட்சும் டிராவ் ஆயிருது அப்படின்னா அப்ப இந்தியாவுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அது எவ்வளவு தூரம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கும்போது பியூர் லக்கு தான். அது நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை டிபெண்ட் பண்ணி இல்ல. அந்த கட்டத்தை நம்ம கடந்துட்டோம். கிடைச்ச வாய்ப்பெல்லாம் நம்மளால பயன்படுத்திக்க முடியல. இப்போ அடுத்தவங்களுடைய ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கு. பாப்போம் சிட்னில எப்படி விளையாடுறாங்கன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைலாஷ் டாக்ஸ். அடுத்த எபிசோட்ல உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன்.